வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆரம்பத்துல இருந்து பஸ்ல டிராவல்ஸ்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்து மற்ற கட்சி மீட்டிங்க்கும் இந்த கட்சிக்கு வர்றதுக்கும் ஒரு கோயிலுக்கு வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பீடி சிகரெட் வாசனை கிடையாது, ஒரு ஆன்ஸு, ஒரு ஒரு குடிக்கணுன்ற எண்ணம், ஒரு பெண்கள் இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு பார்வையா இருக்கட்டும், ஒரு கெட்ட எண்ணம் கூட வந்ததே கிடையாது. நான் இல்ல, அப்படி வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு அது எப்படி சொல்றேன், ஒரு கோயிலுக்குள்ள போனா எப்படிப்பட்ட மனசுள்ளவங்களா இருப்பாங்க, அதே மாதிரிதான் நான் இப்ப வரைக்கும் பாக்குறேன். வீட்டுக்கு போற வரையும் இந்த கூட்டத்தை நம்பி வீட்டில் உள்ள பெண்களை தனியா அனுப்பி வைக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா இங்க பாருங்க, எல்லா சேரும் அப்படியே வந்துட்டு கூட்டம் கலைஞ்சிச்சா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சாராய வாசம் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. நான் காலையில 7:30 மணிக்கு நான் பஸ் ஏறினேன். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சாராய வாடையும் அந்த பேச்சே எடுக்கல, ஒயின் ஷாப் பத்தின பேச்சு கூட எடுக்கல. அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு நாள் இன்னைக்கு வந்துட்டு இப்படி இருக்குன்னா இந்த ஆட்சி அமைஞ்சா எப்படி இருக்கும், அதை முதல்ல யோசிக்கணும். ஆனா மக்களுக்கு அதெல்லாம் புரியறது இல்லை. மக்குங்களா இருக்காங்க. ஆனா என்ன மாதிரி வரவங்களை வந்துட்டு மக்குன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் தான் ஏன் மக்கா இருக்காங்க, ஏன் படிச்சு முட்டாளா இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு பிரியாணிக்கும் ஒரு குவார்டருக்கும் போறாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அது வந்துட்டு அவங்க ஓட்டு போடட்டும் போடாத போட்டும், அவங்க எப்படி யாருக்கு வேணாலும் யாருடைய கட்சிக்காரா கூட இருக்கட்டும், ஆனா பொதுப்படையா இந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி வரவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து பார்த்தா திருந்துவாங்களோன்ற ஒரு நம்பிக்கை வரணும். எந்த கட்சிக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்திருக்கேன். நான் வண்டியை நிக்கி வச்சு நான் ஆல் இண்டியா போவேன். நான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையும் வண்டி ஓட்டுறேன். ஓனர் கம் டிரைவர் தான். எனது எல்லாமே சொந்தமா லாரி இருக்கு. ஆனா இந்த மே 18க்கு இந்த கட்சி இந்த மீட்டிங்காக வரணுன்றதுக்காகவே நான் வந்துட்டு லாரி எடுத்துன்னு வந்து வீட்டுக்கார நிக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணி இதுக்கு வரேன். நான் இதுக்கு